வணக்கம்ங்க. வாங்க பருப்பு சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் துவரம்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வரமல்லி, தேங்காய் துருவல், உப்பு, வரமிளகாய், கருவேப்பிலை, புளி, அப்புறம் தேங்காய் எண்ணெய்ங்க. தேங்காய் எண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றிக்கலாமுங்க, நிறையா ஊற்றிக்கலாம். அப்புறம் அதுக்கு 4 ஸ்பூன் துவரம்பருப்புங்க. நான் 2 பேர்த்துக்கு தேவையானது சொல்லிகிட்ருக்கேனுங்க. 4 ஸ்பூன் துவரம்பருப்புங்க. அதே ஸ்பூனில் 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்புங்க. நான் கருப்பு உளுந்தம்பருப்பு எடுத்துருக்குறேனுங்க. அப்புறம் கடலைப்பருப்பு 1 ஸ்பூனுங்க. வரமல்லிங்க, நாட்டு மல்லி வாங்கி வச்சுக்குவேங்க. வரமல்லி 1 ஸ்பூனுங்க. அப்புறம் வர மிளகாய் 5ங்க. நான் கொஞ்சம் காரமாக செய்வேங்க, அதனால் வரமல்லி 5ங்க. உங்களுக்கு காரம் கம்மியான ஒரு மிளகாய் கம்மியாக போட்டுக்குங்க. கருவேப்பிலை 2 இனுக்குங்க. புளி கொஞ்சம் சின்ன நெல்லி சைஸுங்க அளவுக்கு புளிங்க. தேங்காய் துருவல் ஒரு 2 ஸ்பூனுக்கு கொஞ்சம் தாராளமாகவே போட்டுக்கலாமுங்க. அது நல்லா வறுவட்டதும் ஆற வச்சு அரைச்சிக்கிற வேண்டியது தானுங்க. தேவையான அளவு உப்புங்க. கொஞ்சம் காரம் இருந்தால் தான் உங்களுக்கு சாப்பாட்டுக்கு பிணைஞ்சி சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குங்க. அதனால் வரமிளகாய் எச்சா போட்டேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 4 சுற்று கொரகொரப்பாக விட்டுக்கலாமுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கலாமுங்க. இது ரொம்ப கொல கொலன்னு அரைச்சிட வேண்டாமுங்க. ஒரு 3/4 பாகம் அரைச்சிட்டா போதுங்க. அப்போ தான் பார்த்தா சாப்பாட்டுக்கு பிணைஞ்சி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க. நல்லா சுடு சாப்பாட்டில் போட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் சொன்ன அளவுகள்லாம் 2 பேர்த்துக்கு ஆனதுங்க. நீங்கள் என்ன வேணும்னா கூடுதலாக போட்டு செஞ்சுக்கலாம். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.